அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நினச்ச எல்லாமே இந்த வருஷத்தில் நடக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு என்னோட இந்த சூப்பரான அமேசிங்கான விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விலாக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, நார்மலாக இல்லாமல். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு நாசுலகம் விலாக்ஸ். யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம 1 கிலோ கறியில் வந்து 10-15 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி ரெசிபிஸும் சொல்கிறேன். ஹெல்த்தியாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் இந்த தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கறி எடுத்து 1 கிலோ கறி தான் இது. ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஸோ வெறும் தண்ணியில் தான் போட்டு வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தண்ணி ட்ரை பண்ணிவிட்டேன். அப்போ இருந்த கறி கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் சமைக்கிறப்போ எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. கறியோடு வந்து கொஞ்சம் எலும்பு சேர்த்து வாங்கின்னு வர சொல்லியிருந்தேன். இந்த குளிருக்கு சூப் வச்சு குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் வாங்கின்னு வந்திருந்தாங்க. இப்போ வந்து எலும்பு இருக்கிற கறி, எலும்பு இல்லாத கறின்னு சொல்லி நான் டிவைட் பண்ணிவிட்டேன். ஸோ நிறைய வந்து எலும்பு இல்லாத கறி தான் நிறைய இருந்துச்சு. அதில் வந்து பாதி எடுத்து கைமா மாதிரி சின்ன சின்ன பீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ தேவை குழம்புல போடணும் கறி இல்லைன்றப்போ நீங்கள் இது கூட எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப கைமா எல்லாம் பண்ணல. ஸோ நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம என்ன வாஷ் பண்ணாலும் சமைக்கிறப்போ கூட வாஷ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பாருங்கள் 3, அதாவது கிட்டத்தட்ட 4 பங்காக டிவைட் ஆகிடுச்சு. 1 எலும்புங்க, 1 எலும்பு இருக்கிற கறி, எலும்பு இல்லாத கறி கைமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவரில் கைமா இருக்கு இல்லையா, அது தண்ணி நல்லா ட்ரை ஆகிறதுக்கு வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour மொத்தம் கறியும் வாஷ் பண்ணிவிட்டேன், ட்ரை பண்ண வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கூட காற்றே உள்ளே இல்லாத மாதிரி ஒரு கவரில் போட்டு ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை முடிச்சோ போட்டு இல்லை பின் பண்ணுறதா இருந்தால் பின் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதை நான் வந்து பெரிய பொட்டில் இது கைமா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ அதை எடுத்து நான் ஒரு ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எலும்போடு இருக்கிற கறி அதுவும் இதில் போட்டுறேன். ஸோ தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ குத்தம் இல்லையா எலும்பு. ஸோ அதுவும் அதே மாதிரி பேக் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தால்ச்சா பண்ணுறப்போ காய் ஏதாவது போட்டு பண்ணணுன்னா கண்டிப்பாக எலும்பு இருக்கிற கறி போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் வெறும் கிரேவி பெப்பர் அந்த மாதிரி பண்ணும்போது எலும்பு இல்லாத கறி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது தனியாக வந்து இந்த சேமியா பேக்கெட் ஒன்று போடுறேன். ஏன்னா எனக்கு தெரியணும் டக்குன்னு. ஏன்னா 2 நாள் ஆச்சுன்னா மறந்துடுவேன். இது கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி தானே யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எலும்பு இல்லாத கறி வந்து சேமியா பேக்கெட்டில் போட்டு வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு இது ஃப்ரீசரில் எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலும்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா. ஸோ இது வந்து நைட் டைம், இது ஈவினிங் தான் வாங்கின்னு வந்தார். நான் க்ளீன் பண்ணி ஸோ கொஞ்சம் விசில்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மொத்தம் எலும்பு வந்து குக்கரில் போட்டுட்டு அதுவும் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுட்டு அதுவும் அந்த கொட்டரை கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நைட் டைம் இது. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு இல்லாமல் 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்குங்க, நிறையா கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து நல்லா இடித்து, அதாவது பவுட்ரு கிடையாது, இடித்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வீடியோவில் காட்டுற நினப்பில் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே போட்டுட்டேன். ஸோ அப்போ தான் ஸ்டவ் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்த விசில்ஸோடு சேர்த்து அது ஃபுல் ஸ்டவ் வந்து நல்லா பரவிடுச்சு. மறுபடியும் பாருங்கள் குக்கர் என்ன கதியில் இருக்குது. ஸோ மறுபடியும் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்ச விசில் நிறைய விசில் வந்துச்சு. ஸோ பாருங்கள் தண்ணி எவ்வளோ ட்ரை ஆகிருக்கு, பாதிக்கு பாதி குறைஞ்சிடுச்சு. இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சூப் நல்லா அந்த சாறு இறங்கியிருக்கும் எலும்புது. ஸோ அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். கடையிலெல்லாம் வாங்குகிறப்போ கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போடுவாங்க, ஆயில் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் பியூரான எலும்பு சூப் இது. ஸோ மூட்டு வலி இருந்தாலும் சரி, கோல்டு இப்போ இருக்குது இல்லையா, நெஞ்சு சளி, இந்த மாதிரி எது இருந்தாலும் இது குடிங்க போட்டு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், டக்குன்னு கூட ஆகிடும். நான் வந்து சேமியா ரொட்டி இதெல்லாம் இருக்குது நைட்டு டின்னரோடு இதையும் வச்சுட்டேன் கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு. ஏன்னா ஹெல்தி தானே, எந்த விதமான ஆயில் எதுவும் மசாலா அதிகமெல்லாம் கிடையாது. அதனால் வந்து டின்னருக்கே வச்சுட்டேன். சாரி குளருது, வாய்க்குள்ள இருக்குது. சேமியாவோட சாப்பிட்றதுக்கு ஷேர்வா இருந்துச்சு, மத்தியானம் பண்ணது முட்டை ஷேர்வா, அதுதான் வச்சுக்கிட்டோம். சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டுங்க. உங்களுக்கு வந்து அந்த நல்லி எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் ஊட்டி விட்டார். நெக்ஸ்ட்டு இதுதான் எந்த அப்படின்னா ஸோ இதுவும் தட்டினார். நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன்.
பிடிக்கும், சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். ஒன்று என்ன 10 கூட சாப்பிட்றணுன்னு தோணும். பட்டு முன்னாடி வந்துச்சுன்னா திகட்டிடும். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு ஆகிடும். அண்ட் இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நான் கைமா ஃப்ரிட்ஜில் இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே விட்டாலாம் வேலைக்கு ஆகாது. அதை வந்து ஏதாவது ஈஸியான வேலை ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டுற பாருங்கள். கைமா பாருங்கள், எடுத்து மறுபடியும் இப்போ வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணேன். ஆனால் பிளட்டு பார்த்திங்களா, கறி கண்டிப்பாக பிளட் வந்தே தீரும். ஸோ இதில் வந்து நான் 2 ரெசிபீஸ் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ரெசிபி கிடையாது, ப்ரிப்ரேஷன் பண்ணி போகிறேன். இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இல்லை, 40 கிராம் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன். ஸோ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வந்து இந்த 40 கிராம் அளவுக்கு இருக்கிற பொட்டுக்கடலை போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த கைமாவில் வந்து கம்மியான அளவு கைமா எடுத்து அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா நான் பண்ணுற இதுக்கு ஒன்று வந்து ரொம்ப என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிடலாம், ஒன்று வந்து கம்மியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த கைமாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நான் அரைச்சிட்டேன். இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த அரைச்ச கைமா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிற அந்த கைமாவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுலேயே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கைமா அதிகம் இல்லையா. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா, பர்ஃபெக்டாக கொஞ்சம் தண்ணி போட்டேன். அண்ட் இதையும் வந்து இன்னொரு பவுலில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 பவுல் தனித்தனியாக இருக்குது. அண்ட் கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணுறப்போ நிறைய பேர் அந்த மேல் பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. இந்த முடி இருக்கும், சில டைமில் புல் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்குல்லையே, இதெல்லாம் வந்து டென்டல்லாம் தூக்கி போட்டுடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் என்ன பண்ணுறேன்னு. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அண்ட் வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 எடுத்து, ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருந்தால் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் விலை அப்படின்றதால ஸோ தோல்லேருந்து கூட நான் எடுத்து அந்த வெங்காயம் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ வெங்காயம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நல்லா இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன பெரிய சைஸு ஒன்று, சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நார்மலாக இதுவும் நான் அரைக்க போகிறேன். சாப்பர் இருந்தால் நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. என்னோடய சாப்பர் லட்சணம் தான் உங்களுக்கு தெரியும். போட்ட உடனே அது உக்காந்துடும். அதனால வந்து நான் மிக்சிலேயும் மொத்தம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் துரதுரப்பாக இருந்தாலே போதும். ஸோ அதே மாதிரி வந்து துரதுரப்பாக குறப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது 2 பவுலில் இருக்குது இல்லையா. ஸோ இதில் பாதி, அதாவது இதில் 1 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன், மறுபடியும் இதில் 1 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன்றப்போ 4 ஸ்பூன் கரெக்டாக காலி ஆகிடுச்சு. ஸோ வெங்காயம் மட்டும் கரெக்டாக போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன் கிரேவிக்காக. ஸோ இதை வந்து நல்லா கட் பண்ணி இதுவும் ஜாரில் சேர்த்து அதில் ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, ஸோ அதை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2யும் சேர்த்து இதையும் வந்து நல்லா குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து இப்போ சமைக்க போகிறேன். ஸோ நல்லா தண்ணியெல்லாம் போட்டு ஜார்லேருந்து எடுத்துடுறேன். தேங்காய் இங்கே பாருங்கள், எங்கள் அத்தை க்ளீன் பண்ணி அமைச்சிருக்குது. குடுமி பார்த்திங்களா, எல்லாம் அழகாக இருக்குது. ஸோ அந்த தேங்காய் கூட பார்த்திங்கன்னா எது பெருசாக இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து நல்லா உடச்சிக்கிட்டேன். இந்த தண்ணி வந்து தூக்கியெல்லாம் போடாதீங்க. ஒன்று குடிப்பீங்க, குடிக்க பிடிக்கல, கோல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மசாலா அரைக்கிறப்போ அதில் சேர்த்துக்குங்க. அண்ட் இங்கே பாருங்கள், மெயினான விஷயம், இப்போ தேங்காய் நான் அடிக்கிறேன் எப்படி க்ளீனாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஓகேவா, அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காத வெளியே இருந்த தேங்காய்னா இந்த மாதிரி உடச்சிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்துடும். அண்ட் இது பாருங்கள், தேங்காய் மேலே இருந்துச்சு இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணுற கொட்டாங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா உடச்சி சின்ன பீஸ் ஆக்கிக்கிற மொத்தத்தையும். ஸோ எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக பண்ணி அதுக்கப்புறமா உடச்சி இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சரி, ஃப்ரிட்ஜில் கிடையாது, வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கறியெல்லாம் வாங்கும்போது சீக்கிரமாக வேகாது இல்லையா, அப்போ ஒரு சின்ன துண்டு அந்த கொட்டாங்குச்சி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகிடும். இதுவும் சூப்பரான டிப்ஸு. அண்ட் மொத்தம் தேங்காய் சின்ன பீஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி போட்டுடாதீங்க. ஓகேவா. இப்போ வந்து பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பாருங்கள், தண்ணியே இல்லாதது ஒரு 2 ஸ்பூன் பார்த்து சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிறது வந்து என்ன பண்ணுறேன்னா இதையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் தேங்காய்.
ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 4, 5 நாள் உங்களுக்கு வரும் தாராளமாக. நான் வந்து எனக்கு பெரிய தேங்காய் 1 போதும்னு சொல்லி அரைச்சேன். நீங்கள் வந்து 2 தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் அரைச்சி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது நல்லா ஏர்டைட் பாக்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிச்சம் இருக்குது தேங்காய், அது இப்போ கிரேவிக்காக யூஸ் ஆகிடும்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து கம்மியான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் அதாவது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் இன்னும் கை கழுவல, அதனால் வெறும் ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன், அப்புறமா கழுவிக்கலான்னு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சீரகம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. அண்ட் பச்சை மிளகாய் கம்மியாக தான் சேர்த்தேன், அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பச்சை மிளகாய் வந்து அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி வந்து மிளகாய்த்தூள் போடுங்க, இல்லை போடாதீங்க. அண்ட் நான் வந்து கொத்தமல்லியை இதில் தான் போட்டு அரைச்சேன். ஸோ மறுபடியும் இதில் தான் சேர்த்துட்டேன், நான் போடல அப்படின்னு நினச்சி. ஸோ அந்த டென்டல் எல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா கண்டிப்பாக போடுங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உப்பு கம்மியாக இருக்குன்றதால இப்போ கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி, இது கபாப் ரெசிபி. ஸோ கபாப் ரெடி ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இது கூட எப்படி செஞ்சேன் அப்படின்னு கூட நான் உங்கள் கூட அந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கை கழுவிட்டேன்றதால இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம ரெசிபி பக்கம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா இதுதான். எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கடாயில். கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் சேர்த்துட்டு, இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதில் தண்ணி மட்டும் இல்லாமல் அந்த தக்காளியும் வெங்காயமும் அது மட்டும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்குறப்போ அப்போவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் கறிவேப்பிலை, அதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போன உடனே உப்பு, தனியா பொடி வந்து 2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் 1/2 ஸ்பூன் வந்து சீரகப்பொடி, அண்ட் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு. ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கல. இப்போ வந்து அந்த மிச்சம் இருந்த அந்த வெங்காயம் தக்காளி தண்ணி இப்போ அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து அது தேங்காய் இருந்துச்சு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு, அதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ போட்டுடுங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள் கொதிக்கிறப்போவே வந்து, ஏன்னா தக்காளி அந்த வாசனை போயிட்டால் போதும், தேங்காய்க்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. எண்ணெய் கூட இவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த கோலா உருண்டையை இதில் சேர்த்துடலாம். கொஃப்தேன்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த கொஃப்தே இதில் அழகழகாக 1 ஃபஸ்ட்டு சேர்த்துடுங்க. நான் எப்போவுமே சொல்கிறது, பிகினராக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக உடையாமல் இருக்கான்னு சொல்லி. இது உடையாது, ஏன்னா நம்ம ஆஸ் யூஷுவலாக பண்ணுறது தான் இது, அதனால் உடையாது. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பாட்டோட சாப்பிட்லாம், இல்லை நான் ஆல்ரெடி போன விலாகில் சொல்லியிருப்பேன் கிச்சடி, பாய் வீட்டு கிச்சடி, அது கிச்சடியோட சாப்பிட்லாம், கீ ரைஸோட சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து குஃப்தை போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை கொத்து, தாராளமாக கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்லா இவ்வளோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, வறுத்து அரைச்ச சீரகப்பொடி சேர்த்துடலாம். அண்ட் கொஞ்சோண்டு அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா, இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து குஃப்தை உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஸ்டைலில் குஃப்தே பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி சமையல் எனக்கு பிடிக்காது. ஸோ மாற்றி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். ஸோ இந்த பாருங்கள் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுறேன் ஒரு 5 நிமிஷம். நல்லா தம் ஆகட்டும். ஸோ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் லோ ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் செம்மையாக வாசனையாக இருக்குது. அந்த கொஃப்தையும் நல்லா வேகிட்டு இருக்கும் பர்ஃபெக்டாக உள்ள வரைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. போட்ட எண்ணெய் மொத்தமே வந்துடுச்சா இல்லை எக்ஸ்ட்ரா வந்துச்சான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஃப்தையும் உடையில. ஸோ பர்ஃபெக்டான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ஆறிச்சுன்னா வந்து நல்லா திக்காயிடும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வேலைக்கு போகலாம். இந்த சைடு வந்து சாப்பாடு கொதிச்சுன்னு, நான் வந்து கீ ரைஸ் எல்லாம் இல்லை, வெறும் சாதா ரைஸ் தான். ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அண்ட் அடுத்த நாள்
நெக்ஸ்ட் டே வந்து கறி இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ டெய்லி வந்து கறி யூஸ் பண்ணால் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் என்னென்ன ரெசிபி அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் அண்ட் சேமக்கிழங்கு அது எடுத்துருக்கிறேன். ஸோ காய் போட்டு பண்ணணுன்னா கண்டிப்பாக எலும்பு இருக்கிற கறியில் தான் பண்ணணும். ஸோ மொத்த சேமக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நேற்று தான் வாங்கின்னு வந்தேன். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லாம் கொத்தமல்லி கூட அது இருந்திருக்கும். ஸோ அதை சீவி வச்சுக்கிட்டேன், நான் வாஷ் பண்ணலை. இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து கறி எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வினிகர் போட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன். ஸோ எந்த அளவுக்கு அப்போ எதுக்கு இப்போ இவ்வளோ வாஷ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு வாஷ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே, எவ்வளோ க்ளீன் வேலை செஞ்சு நீ சமைக்கிறோ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அந்த பிளட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த தண்ணி சுத்தமாக வர அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஏன்னா பீஃப்ன்றதால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட இந்த கறியும் போட்டுட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அவ்வளோதான் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்குறது தான் அவங்க வேலை. தண்ணி கொஞ்சம் கூட நான் சேர்க்கவே இல்லை. ஸோ நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் உங்கள் குழம்புது அவ்வளோ அருமையாக வரும். ஸோ நல்லா வதக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு வெறும் தக்காளி மட்டும், அந்த 3 தக்காளி இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் நான் அரைச்சிருந்தேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி, இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஸோ கறி நல்லா வேகி வரட்டும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியில் வந்து வாசனை இருக்குது. அதுக்காகவே வந்து இந்த பீஃப் மட்டன் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து அந்த ஜார் வாஷ் பண்ணி ஊற்றிடுறேன், தண்ணியும் சேர்த்துட்றேன், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அண்ட் பச்சை மிளகாய் வந்து கட்டெல்லாம் பண்ணல, அப்படியே போட்டேன்னா பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த பச்சை மிளகாய் போட்டாக்கா அதோடு சேர்ந்து அதுவும் நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ அதனால் நான் போட்டுட்டு நான் விசில் வச்சு விட்டுட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் தேவைப்பட்டுச்சு. ஸோ 10 விசிலுக்கு அப்புறம் தான் நான் எடுத்தேன். ஸோ உங்கள் குக்கரில் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட கறி விருந்து மாதிரி நான் மொத்தம் ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரே நாளில் மொத்த கறி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் வந்து அதாவது ஒவ்வொரு வாட்டி சமைக்கிறப்போ 3 பேர் 4 பேர் சொல்லி சாப்பிட்டோம். ஸோ மொத்தம் 1 கிலோவில் எத்தனை பேர் சாப்பிட்ட கணக்கு வரும்னு சொல்லி நீங்களே வந்து எண்டில் புரிஞ்சுப்பீங்க. கறி பர்ஃபெக்டாக வேகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த சேமக்கிழங்கு வச்சுருக்கிறேன். சேமக்கிழங்கு எப்போவுமே வந்து போடுறப்போ, அதாவது குழம்புல போடுறப்போவே வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கொலன்னு ஆகிடும் குழம்பு. அதனால் நல்லா தேய்ச்சி ஒரு வாட்டிலேருந்து 2 வாட்டி நான் வாஷ் பண்ணி அந்த கறியோடு சேர்த்துட்டு வதக்க எல்லாம் தேவையில்லை. கொஞ்சோண்டு வந்து நான் தேங்காய் எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இருந்தேன் இல்லையா, ஸோ காட்டுற பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது நேற்று தான் நான் மத்தியானமாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ ஃப்ரீசரில் ஓகே, இங்கே பாருங்கள் கைமாக அரைச்சாச்சு. ஸோ ஒரே ஒரு பொட்டில் மட்டும்தான் கறி மிச்சம் இருக்குது. அண்ட் ஷீக் கபாபோட மசாலா அப்படியே இருக்குது, அது வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தேங்காய் எடுத்துன்னு வந்து நல்லா திக்காக இருக்குது. அரைச்சதே திக்கு தான், இன்னும் அது ஐஸாக இருந்துச்சு இல்லையா, நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஐஸ் மாதிரி இல்லாமல் இருக்குது. அதுலேருந்து 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது மறுபடியும் இன்னும் எனக்கு 2 ரெசிபிக்கு வரும் தேங்காய், ஓகேவா. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் குழம்பு திக்காக ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தோணிச்சு. ஸோ 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த டைமில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் வச்சிங்கன்னா சேமக்கிழங்கு வேகிற வரைக்கும் மட்டும்தான் விசில் வைக்கணும், ஓகேவா. தேங்காய்க்கும் ரொம்ப நேரம் ஆகாது, சேமக்கிழங்கும் சீக்கிரமாக வெந்துடும், ஓகே தானே. இப்போ வந்து விசில் வச்சு விட்டுறேன். எனக்கு வந்து 2 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன், அந்த ப்ரெஷர் நல்லா அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்காய் எடுத்துன்னு போய்ட்டு ரிட்டன் வச்சுட்டேன். ரொம்ப நேரம் வெளியெல்லாம் வைக்காதீங்க, உங்கள் வேலை முடிஞ்ச உடனே உள்ளே வச்சு விட்டுடுங்க, எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பாருங்கள், கறி சேமக்கிழங்கு
குழம்பு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மட்டன்லேயோ பண்ணலாம், சிக்கனில் பண்ணலாம் நல்லா இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து சூடான சாதத்தோடு சாப்பிடுங்க. சாப்பாடோடு சாப்பிட்டா மட்டும்தான் இது நல்லா இருக்கும். இந்த தோசை இட்லிகள்லாம் அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ சாப்பாடோட நான் ரெடி பண்ணிவிட்டேன். இது வந்து மறுபடியும் அடுத்த நாள் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எதுவுமே கிடையாது. நான் வந்து ரெசிபி எதுவும் பண்ணுற ஐடியா இல்லை. எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து தால்ச்சா குஷ்கா இதெல்லாம் வந்துடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஷீக் கபாபோட வீடியோ போட்டு தான் ஆகணும். அந்த கறி இருக்குது கொஞ்சம், அது வந்து கிரேவி பண்ணிக்கலாம், அது தனியாக வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீக் கபாப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். 3 நாள் ஆச்சு நான் வச்சு. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் இழுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தம் பண்ணுறதா இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தம். ஸோ ஷேப் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, நீட்டாக வேணுமோ, இந்த மாதிரி கபாப் மாதிரி வேணுமோ அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து ஒரு 3 பீஸ் என் ஹஸ்பண்ட்காக மட்டும் பண்ணுறேன். எனக்கு சுத்தமாக சாப்பிட மூடே இல்லை. ஸோ வீடு பார்க்க போகணுமா, ஸோ வீடே கிடைக்கல. அந்த டென்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மூடே இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் சொல்லி லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போடுறப்போ ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் அந்த சைடு 5 நிமிஷம், இந்த சைடு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.